முடியாத அந்த அம்மா அப்படி ஒரு அழகா இருப்பாளாம் இருக்கின்றாள். அப்பேறுபட்ட தேவகி என்ன அழகா இருக்கிறா தெரியுமா? எப்படி அவ பெண்ணுக்கானா பெண்ணழகி, பெண்ணுக்கானா பெண்ணழகி, அவ பேடை கொண்ட மயிலழகி, அவ கண்ணுக்கு கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி, அவ மூக்கழக முழியழகா, அவ முகத்தினோட திருவழகா, அவ செக்க நல்ல சிவப்பழகி, செந்தூர பொட்டழகி, அவ வங்கி தலையழகி, தேவகி வாடாமல்லி பொட்டழகி, கொரே நல்ல தலையழகி, தலையழகி, குங்கும முக, அவ குங்கும முக, பெண்ணுக்கு பெண்ணழகி, பேடை கொண்ட மயில் அழகி, கண்ணுக்கு கண்ணழகி, அவள் காது மூக்கு வடிவழகி, அவள் மூக்கழகும் மொழியழகும் முகத்தின் திருவழகும், முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர், பின்னழகை கண்டவர்கள் அவரை பின்தொடர்வார் 1000 பேர். வேறுபட்ட பேர் அழகியாயிருக்கிறா அந்த கமுசந்தங்கை தேவகி. அப்படி அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கும் போது பார்த்தான் கமுசமுடி ராஜமன்னா, நம்ம தங்கச்சி மூத்தவதான் பூத கணத்தோடு பிறந்தா, மூத்தவா பூத கணத்தோடு பிறந்தா, நம்ம அவளை பெண்ணு கேட்டு யாரும் அரண்மனைக்கு வர மாட்டாங்க. அவளை கட்டி கொடுக்கவும் முடியாது, கட்டி கொடுக்க யாரும் பெண்ணு கேட்டு வரவும் மாட்டாங்க. ஆகையினால இப்பேற்பட்ட தேவகியாகப்பட்டவா அவள்ல இருந்து இவ ஒரு மடங்கு கூட அழகா இருக்கிறார். இப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாகப்பட்ட அந்த தேவகியாகப்பட்டவளுக்கு இவளுக்காவது ஒரு கல்யாணம் முடிச்சு கண்குளிர நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கமுசமுடி ராஜமன்னனாகப்பட்டவன் அரண்மனையிலே மந்திரியை வரவழைத்தார். எப்பா மந்திரி, அனைவரும் இங்க வாங்க. என் தங்கச்சி மூத்தவாதான் பூத கணத்தோடு பிறந்தா, அவ இருக்க அழகுக்கு பெண்ணு கேட்டு வரமாட்டாங்க, அவளை கட்டி கொடுக்கவும் முடியாது. ஆனா இரண்டாவது தங்கையாகப்பட்ட தேவகி அவள்ல இருந்து இவ பேர் அழகியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மூத்தவா இருக்காளே பூதகி, ஊருக்கு அப்பால் ஒரு கல்லறையை கட்டி அந்த கல்லறைக்குள்ள குமரி மடம்னு பேர் வச்சு பூதகி அங்க கொண்டு அடைச்சு வச்சான். தங்கையே பூதகி, அன்னை என்னைக்கு நான் ஆபத்துன்னு உன்னை அழைக்கிறேனோ அன்னைக்கு மட்டும் நீ வந்தா போதும். அதுக்கு முன்னால என் அரண்மனை பக்கம் நீ வந்துடக்கூடாது அப்படின்னு பூதகியை ஊருக்கு அப்பாலே குமரி மடத்திலே கல்லறைக்குள்ளே கட்டி வைக்க தங்கையாகப்பட்ட தேவகிக்கு திருமணம் முடிக்க வேணும் என்று அப்பா மந்திரிமார்களே நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 4 ஓவியரை கொண்டு வாங்க. 4 ஓவியரை வரவழைத்தார்கள். அப்பா ஓவியர்களே, என் தங்கையாகப்பட்ட தேவகிக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடிக்கணும். கல்யாணம் முடிக்கணும்னா என்ன வேணும்? கல்யாணம் முடிக்கணும் முதல்ல நல்ல அழகான பொண்ணு வேணும். அழகான பொண்ணு வேணுமா? அப்படியா? அது நாங்க தெரியாமல இருக்கோம். ஏன் ஆச்சி உனக்கு பிடிக்கலையோ? இல்ல எனக்கு சொல்லதாயி, நமக்கு காலம் கடந்து போச்சு, நமக்கு இன்னும் கல்யாணம் பண்ணா அது நாடு ஒத்துக்குமா? என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா எனக்குன்னு கேட்டா நான் சொல்லிருப்பேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம் தாயின்னு இருப்பேன். நீ தானே அழகான பொண்ணு வேணும்னு. கல்யாணம் முடிக்கணும்னா அழகான பொண்ணு வேணும். உனக்கு வேற தங்கச்சி இருந்தா நமக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி தருமா? நீ இது சும்மா இரு கணேசா. கெட்டி கொடுத்ததுக்கு இன்னும் விட தெரியலப்பா, உனக்கு இன்னொரு கல்யாணம் வேறயா? சும்மா இரு கணேசா. யாருக்குமே கிழக்கு மேக்கம் அலையுது. கிழக்கு மேக்கம் பைக்கை தூக்கிட்டு மேக்கும் கிழக்கு அலைதாரு, எங்க போறாரே தெரியல. சொல்லல, மூத்த அக்கால கட்டி கொடுத்திருக்காரு. இன்னும் இளைய தங்கச்சி இருந்தா நம்ம கட்டி தருமான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு என்ன உம்மா உழைப்புக்கு அதுக்கு நம்ம கட்டி கொடுத்தா குறைஞ்சு போகுது. அது வேற ஒண்ணும் இல்ல. ஆச்சி அடிக்கடி பத்தல, அவ அடிக்கடி காங்காம தான் இன்னொன்னு கேக்காரு. ரெண்டு பேரும்னா அவகிட்ட மாத்தி மாத்தி அடிப்பாங்கல்ல, அந்த பக்கம் ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி. நீ நல்லா வாங்க.
கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா முதலாவது மாப்பிள்ளையுடைய போட்டாவையும் பொண்ணுடைய போட்டாவையும் கொடுத்து மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா பெண்ணுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு போட்டாவை கொண்டு போய் தான் இன்னைக்கு கல்யாணம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போட்டோ எடுக்கணும்னு சொன்னா தான் நம்ம 3 வீடியோக்காரர் இருக்கால. அந்த காலம் இந்த போட்டா கிடையாது பாரு. இது இல்லையோ ஓவியமாகத்தான் இன்னைக்கு வரைவாங்களாம். 4 ஓவியரை வரவழைத்து மாளிகை வாசலில ஒரு வெள்ளை திரையை கட்டினான். மாளிகை வாசலிலே ஒரு வெள்ளை திரையை கட்டி கமுசந்தங்கை தேவகி அரண்மனைக்கு உள்ள விட்டான். ஓவியரை மாளிகை வாசலிலே வெளியே விட்டான். அப்பா ஓவியரே, இதோ தெரிகிறதே என் தங்கையின் நிழல். இந்த திரையில என் தங்கையினுடைய நிழல் தெரியுது பாருங்க. அத பார்த்து தான் நீங்க 4 பேர் தங்கையினுடைய ஓவியத்தை வரைந்து கொடுக்கணும். ஐயா கம்சராஜா, என்ன கொஞ்சம் திரையை நீக்குங்க. நேரடியா பார்த்து வரைஞ்சோம்னா நல்லா இருக்கும். நேரடியா பார்த்தேன்னு சொன்னா உன் கண்ணு ரெண்டையும் நான் நோண்டி போடுவேன். நோண்டி அது வேறயா? அப்போ நீ திரைய நேரா பார்க்க கூட கடைக்கண்ணால் பார்த்து தான் நீ இந்த ஓவியத்தை வரையணும். ஆமா, உங்களுக்கு திறமை எப்படி இருக்கோ அது மாதிரி அப்படின்னு சொல்லி 4 ஓவியரை வரவழைத்தான். ஓவிய போட்டாவை வரைந்து இந்தாங்க மன்னா உங்கள் தங்கையை தேவகியின் ஓவிய வரைபடம் அப்படின்னு 4 ஓவியத்தை வரைந்து 4 மந்திரிமார்களை கூப்பிட்டான். அப்பா மந்திரிமார்களே, இந்த அப்படிங்க 4 ஓவியத்தையும் 4 பேருக்கும் 4 ஆணையை கொடுத்தான். 4 ஆணையை சுமக்கக்கூடிய பொன் பொருளை கொடுத்தான். அடே மந்திரி, இன்னும் என்ன 8 நாளைக்குள்ள என் தங்கையாகப்பட்ட தேவகி என்ன ஒரு அழகா இருக்கிறாளோ அவ அழகுக்கு இணங்க ஒரு அழகான மாப்பிள்ளைய கொண்டு வந்து நீங்க அரண்மனையில விட்டுறணும். 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை மட்டும் வரல உங்க 4 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். மந்திரி இங்க பாரு, மாப்பிள்ளை பாக்கனா சும்மா சாதாரணமா பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? ரொம்ப வளர்ந்த மாப்பிளையும் ஆகாது, நெட்ட மாப்பிளையும் ஆகாது, பனமரம் மாதிரி இருக்க கூடாது. ரொம்ப குட்டையான மாப்பிளையும் ஆகாது, அதுவும் நல்லா இருக்காது. ரொம்ப தடியும் இல்ல, ரொம்ப பொடியும் இல்ல, கருப்பும் ஆவாது சிவப்பும் ஆவாது. என்ன மாதிரி சிவப்பா இருக்கணும். நீ என்ன அழகா இருக்க. ஒரு இடத்துல கூட தழும்பு இல்லாத இடம் பாய் கிடையாது. பூரா தண்ணியை போட்டு வண்டியில கீழே விழுந்து கறி எடுத்தாலும் காக்குள்ள தான் சேரும். அந்த மூஞ்ச பாருங்க, எத்தனை வாட்டி அந்த மூஞ்சில அடிபடுது. இதெல்லாம் வீர தளிம்பையா. ஆமா, தளிம்பெல்லாம் வாங்கன்னு சொன்னா உம மாதிரி உள்ள ஆளுங்க தளிம்பு வாங்க முடியாது. என்ன மாதிரி உள்ளவன் குப்புற விழுந்தவன் தான் தளிம்பு வாங்கலாம். ஒரு பாட்டுல போட்டுட்டு வண்டியில நிதானம் இல்லாம 100ல போன பிறகு எப்படி 108ல தானே வர முடியும். 100ல போனா 108ல தான் வர முடியும். அப்படி எல்லாம் வீர தழும்பு வாங்க முடியுமா? உன்ன மாதிரி அதானே கேட்டேன். வாங்க முடியாது. அதான் வீர தழும்புங்கிறது. சரி, மாப்பிள்ளைன்னு சொன்னா தடியும் இல்லை, பொடியும் இல்லை, நெட்டையும் இல்ல, குட்டையும் இல்ல, கருப்பும் இல்லை, சிவப்பும் இல்ல. தண்டிக்கு தரமான மாப்பிள்ளையை நீ 8 நாளைக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டு. பாவி, இப்படி ஒரு மாப்பிள்ளை கேட்கான நம்ம எங்க போய் பார்க்க, எங்க தேடுவது? அப்படி என்று மந்திரிமார்கள் ஒன்று கூடி அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று மந்திரியும் ஒன்று கூடி ஆணையை தாளைத்து கொண்டு கவசந்தங்க தேவகிக்கு அவர மாப்பிளையும் தேடி எல்லோ நாடு விட்டு நகரம் விட்டு அவர் எங்க வாராரா மேலாடு வாரா மேற்கு மலையாள தேசத்தில் நாடு நகரத்தை விட்டு 4 ஆணைகளையும் பத்தி கொண்டு 4 மந்திரிமார்களுமே நாட்டை விட்டு நடந்து வருகிறார்கள். முதலாவது மாப்பிள்ளை பார்க்கணும்னா எந்த நாட்டுக்கு போகலாம்? மேற்க முதல்ல மலையாள தேசம் சேர நாட்டுக்கு போய் பார்ப்போம். மலையாள தேசத்துல மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் கேட்கவா செய்யணும். ஆணும் பெண்ணும் அப்படி ஒரு அழகா இருக்கும் அப்படின்னு மலையாள தேசத்துல வந்து மாப்பிள்ளைய பார்த்தாங்க. மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, ஆனா வந்தவரை வான்னு கேட்க மாட்டுக்காரு. வந்தவரை வான்னு கேட்கலன்னா கண்ணு மட்டும் முடிச்சுக்கிட்டே இருக்கு. கண்ணு பார்க்கத்தான் செய்யுது, ஆனா யாரு வந்து நிக்கான்னு மாப்பிள்ளைக்கு தெரிய மாட்டுக்கு. கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா யாரு முன்னால வந்தாலும் தெரியாது. அதான் முழிகண்ணு குருடுன்னு சொல்லுவாங்க. மலையாள தேசத்துல மாப்பிள்ளைய பார்த்தா மாப்பிள்ளை நல்லா இருக்கு, கண்ணும் தெரிய மாட்டுக்கு. இந்த மாப்பிள்ளைய கொண்டு போனோம்னா கமசராஜே நம்ம கண்ணை பிடுங்கி மாப்பிள்ளைக்கு ஒட்ட வச்சிருவான். அப்படி என்று மலையாள தேசத்தை விட்டு வடநாடு தேசத்துக்கு வாரார்கள்.
வடநாடு சோழ நாட்டுக்கு வருகின்ற போது சோழ நாட்டுல வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க. அங்கேயும் மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. மாப்பிள்ளை அழகா இருக்காரு. ஏ மாப்பிள்ளை இந்த வாரம் ஏ சாப்பிட்டியரா? என்ன வாய் திறக்க மாட்டுக்கு? ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் அவுட். ஸ்பீக்கர் கேக்கு. அவரு ஊம முடிவான். ஓ ஸ்பீக்கர் வாய் அவுட் ஆயி போச்சு. வாய் அவுட்டா போச்சு. வாய் பேச தெரியல. மாத்திரை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீரோ? கல்யாணம் ஆயிருக்கா? வாய் இருந்தா தானே பேசுவாரு. வடநாடு சோழ நாட்டுக்கு வந்தார்கள். மாப்பிள்ளைக்கு வாய் பேச முடியல. இந்த மாப்பிள்ளைய கொண்டு போனோம்னு சொன்னா நம்ம நாக்கு அறுத்து கமசை ஒட்ட வச்சிருவான். அப்படி என்று வடநாடை விட்டார்கள். கீழ்நாடு தேசத்துக்கு வருகிறார்கள். கீழ்நாட்டிலே வந்து பார்க்கும் போது அங்கேயும் மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. ஆள் செவத்த ஆளு. தடியும் இல்ல பொடியும் இல்ல நெட்டையும் இல்ல கட்டையும் இல்ல. தண்டிக்கு தரமான மாப்பிள்ளையா இருக்காரு. ஏ மாப்பிள்ளை சாப்பிட்டீரா? நான் தானே. செவலக்காலை இப்ப கொடுக்கல. சங்கரன் கோயிலுக்கு வாரியரா? நான் என் மாடு ஒரு மாடு தான். யாரு மாடு இருக்குன்னு அதை இப்ப கொடுக்க மாட்டேன். அப்படியா? சங்கரன் கோயிலுக்கு வாரியான்னா செவலக்காலை விக்கலங்க. சாப்பிட்டேன்னா என் கண்ணு குட்டி போட்டுருக்குங்க. இவன் காது கேட்க மாட்டுக்கு. இந்த குருட்டு முடிவான் கூட இருந்து காலத்தை கழிக்கலாம். இந்த செவிட்டு முடிவான் கூட இருந்து காலத்தை கழிக்கவே முடியாது. நான் பையத்தான் பேசுவேன். என்ன மூதி கணக்க அப்படிம்பா. என்ன செவிடம்னு பாத்தியோ? அவர் செவிடுதான். ஆச்சி சத்தம் போட்டு பேசினா என்ன செவிடம்னு பாத்தியோ அப்படின்னு கேட்பாரு. அதனால இந்த குருடன் கூட இருந்து வாழலாமே தவிர செவிடனை கொண்டு வாழ முடியாது. அதனால இந்த மாப்பிள்ளையும் வேண்டாம். அப்படி என்று கீழ்நாடை விட்டு பாண்டிய நாடாகப்பட்ட தென்னாட்டுக்கு வருகிறார்கள். தென்னாடு யாருடைய நாடு? அது தென்னாடு வந்து அதான் நம்ம நாடு. பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுக்கு வந்தாச்சுன்னா கருப்பெல்லாம் கட்டி வைரம், வெள்ளை எல்லாம் வெறும் சொல்ல. தென்னாடுன்னு சொன்னா தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கு தெரியுமா? அதாவது தென்னாட்டுலதான் சிவதலம் கூடுதலாம். இப்போ விஷ்ணு தலம் வந்து 101, சிவதலம் வந்து 1008. அப்படிங்கக்கூடிய நாடானது தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்லக்கூடிய நாடு நம்ம நாடு. பாண்டி நாடு. ஆமா. அப்பேற்பட்ட தென்னாடு பாண்டிய நாடுக்கு வந்தார்கள். சரி. பாண்டிய நாட்டிலே வந்து மாப்பிள்ளைய பார்க்கும் போது அங்கே மாப்பிள்ளையும் பார்க்காரு. மாப்பிள்ளையும் பார்க்கும் போது கையும் காலும் மாப்பிள்ளைக்கு நடக்க முடியல. ஊனமா இருக்கு. கையும் காலும் நடக்க முடியலன்னா அந்த மாப்பிள்ளைய கொண்டு போய் என்ன வேலை பார்க்க முடியும்? அப்படி என்று அந்த மாப்பிள்ளையும் வேண்டாம் என்று சொல்லி அங்கே 8 நாளா அங்கே மாப்பிள்ளையும் தேடுவாரா. அங்கே 8 நாள் மாப்பிள்ளையும் கிடைக்கலை என்று மந்திரியும் சொல்லும் போது 8 நாளாக 8 திசையிலையும் தேடி பார்த்தார்கள். 8 திசையிலையும் எங்கு தேடியும் மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. உடனே மந்திரிமார்கள் 4 பேர்களும் அரண்மனைக்கு வந்து
ஆசைப்பட்டேன். சரி. இளையவள் தேவகிக்காவது ஒரு கல்யாணம் ஆகும்னு பார்த்தனே. ஆமா, கல்யாணம் ஆகணும் வாங்க. என் தங்கை தேவகிக்காவது ஒரு கல்யாணம் நடக்குமா அப்பா? நடக்குமா? ஐயா, என்ன அரச மன்னா, ஐயா, உங்க தங்கைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நாங்க சொல்ல முடியுமா? நாங்க என்ன ஜோதியமா பார்க்கோம்? சோசியரை வரவழைத்து தேவகியின் சாதகத்தை தெளிவாக பார்க்க சொல்லுங்க. சொல்லுங்க. மாப்பிள்ளை வாராரா வரலையான்னு அவங்க பார்க்கக்கூடிய சாதகமே சொல்லும். அப்படின்னு மந்திரி சொன்ன உடனே சரி, நாட்டிலே இருக்கக்கூடிய சோசியர்களுக்கு பறை ஓசை அடித்தார்கள். அந்த காலத்துல கம்சனுடைய ஆட்சியில அவனுடைய கருவூர் மாவட்டத்தில சரி 1000 சோசியர்கள் இருந்தார்களாம். சோசியர்கள் சொன்னா வடநாட்டுல தான் அதிகம். ஆமா, அங்கதான் அதிகம். வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதேதான். அப்போ கரூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய 1000 சோசியருக்கும் பறையோசை அடிக்க சொன்னார். பறையோசை அடித்த போது 999 சோசியர்களும் அரண்மனைக்கு வந்தார்கள். வந்தவங்க அத்தனை பேரும் வரும்போதே பேசிக்கிட்டு வாரான். ஒத்து பேசுறாங்க. ஏ சுப்பையா, என்ன? ஏ ருக்கு, என்ன? வாரோம் நம்ம போய் ஒரு ஆளு இருக்கு ஒரு ஆளு இல்லன்னு நம்ம மாத்தி மாத்தி சொன்னோம்னு வைங்க, சரி, கமசராஜன் நம்ம 999 பேரையும் சும்மா விட மாட்டான். தலையை துண்டித்து கோட்டை வாசல்ல தொங்க விட்டுருவான். சரி, போனவங்க அத்தனை பேரும் ஒண்ணு போல இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அத்தனை பேரையும் வீட்டுக்கு விட்டுருவான். உயிர் பிழைக்கலாம் அப்படின்னு போகும்போது எல்லாரும் பேசிக்கிட்டே போறாங்க. அரண்மனைக்கு போனாங்க. தேவகி சாதகத்தை தெளிவாக பார்த்தார்கள். சரி, அண்ணா கமசராஜா, என்ன உங்கள் தங்கையாகப்பட்ட தேவகிக்கு மாலை யோகமே இல்ல. மாலையே பூக்கலையா? மாலை யோகமும் இல்ல, மாப்பிள்ளையும் இல்ல. சரி, அப்படின்னு வந்தவங்க அத்தனை பேரும் ஒண்ணு போல இல்லன்னுட்டு வீட்டுக்கு போயிட்டான். சாதகமா இப்படி பேசும். அப்பந்தான் கமசராஜன் பார்த்தான். என்ன செய்யற? அடே மந்திரி, என்ன 1000 சோசியர்னு சொன்ன 999 பேர் அரண்மனைக்கு வந்தார்கள். 1000வது சோசியர் இன்னும் அரண்மனைக்கு தாங்களே அவனை அழைத்து கொண்டு வா. உடனே அந்த ஒரு சோசியரை கொண்டு வா அப்படி என்று சொன்னபோது பார்த்தான் மந்திரிமார்கள். என்ன செய்யற? 1000வது மந்திரியாகப்பட்டவர் அந்த சோசியன் யாரு தெரியுமா? யாரு? அங்கே கமசனோட அரண்மனை. கமசனோட அரண்மனை 1000வது சோசியன் காசி பாப்பானோ. காசி பாப்பானோ கட்டுடனே வந்து வா. அன்னைக்கு பார்க்க அவர் 2 பேருக்கும் 60க்கு 60 திருக்கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. மந்திரி போகும்போது போய் கொண்டிருக்க சரி, காசி பாப்பா ஆட்சிக்கு 2 முடிச்சுதான் போட்டிருக்காரு. சரி, 3வது முடிச்சு போடணும். அதுக்குள்ள மடியில கொண்டு போய் மந்திரி ஓலையை நீட்டிட்டான். ஓலையை வாங்கினார். காசி பாப்பான் வாசித்து பார்க்க என்ன ஓலையில மரண ஓலை எழுதி இருக்கு. நீர் மட்டும் இப்பவே அரண்மனைக்கு வரல, உம்ம தலை இப்பவே துண்டிக்கப்படும். அப்படி என்று ஓலையில் எழுதி இருப்பதை கண்டு காசி பாப்பான் கல்யாணி ஆட்சியை கூப்பிட்டு அடி ஏடி அம்மா கல்யாணி, ஏடி அம்மா கல்யாணி, கமசனோட அரண்மனை மரண ஓலை வந்திருக்கு, அரண்மனைக்கு போக வேண்டும். ஏ அம்மா கல்யாணி, கமச அரண்மனையில இருந்து எனக்கு மரண ஓலை வந்திருக்கு, நான் இப்பவே சோசியம் பார்க்க போக போறேன். ஒரு முடிச்சு போடுங்க. ஏனா நேக்கு 2 முடிச்சு போட்டேளே, 3வது முடிச்சு நேக்கு யாருன்னா போடுவா? என் தம்பி போடுவான். தம்பி அப்படியா? வேற யார் போடுவா? தம்பி இருக்காரோ? ஆமா. 2 முடிச்சு போட்டேளே, நேக்கு 3வது முடிச்சு யாருன்னா போடுவா? அத என் தம்பி போடுவான்மல்ல. தம்பி வருவான் உனக்கு. நான் போகலன்னு சொன்னா என் தலையை வெட்டிடுவான். ஆச்சி நீ எப்படி கட்டிக்கிட்டு வந்த? ஆச்சியவா? ஆச்சி வந்து கட்டிட்டு வந்தேன்.
2 முடிச்சு நான் தான் போட்டேன். 1 முடிச்சு என் தம்பி தான் போட்டான். கரெக்ட். யாமனு கேட்கணும். என்ன காரணம்? அதாவது என் அவருக்கு இந்த வெக்க வேக்காடுனா பிடிக்காது. ஐயர் வேற ஓமகுண்டத்தை போட்டு வளர்த்தாரா, அவருக்கு வெக்க தாங்கலன்னு உடனே 2 முடிச்சோட எந்திரிச்சிட்டாரு. அப்புறம் தம்பி வந்து 3வது முடிச்ச போட்டு அதான் தவறான வார்த்தை. அதாவது இன்னைக்கு திருமணம் நடக்கும்போது 2 முடிச்சு மாப்பிள்ளை போடுவாரு, 3வது முடிச்சு உடப்பிறந்தா போடுவார். ஓ சரி. தங்கைமார்கள் அக்காமார்கள் போடுவார்கள். போடுவாங்க. இதுதான் பழக்கம். அப்படியா? நான் சொல்லிட்டேன், தவறா சொல்லிட்டேன். சரி, நான் கூட என்ன நீ சொன்னது வாஸ்தவமோ நினைச்சு போனேன். அப்படியா? சரி. ஏட்டி கல்யாணி என்ன ஐயரே ஆத்துல போறாரா? சரி. ஆச்சியன் குடும்பி போகுதுன்னு வருத்தப்பட்டாளா? இன்னைக்கு பாருங்க, அதாவது நம்ம வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா சரி, அந்த ஈமக்கிரிய சடங்கு எல்லாமே நம்ம பெத்த புள்ளதான் செய்யும். ஆனா அக்ரஹாரத்துல வந்து அப்படி கிடையாது. அக்ரஹாரத்துல ஆச்சி தான் எல்லாமே செய்யணுமா? என்ன? ஆச்சிக்கு தான் மொட்டை அடிப்பாங்க, ஆச்சியத்தான் முக்குல வைப்பாங்க. நம்ம வீட்டுல நம்ம புள்ளைய கடமை செய்யும். ஆனா அக்ரஹாரத்துல வந்து ஆச்சிக்கு தான் அந்த அம்மாவுக்கு தான் எல்லாமே செய்வாங்க. அதுக்கு தான் இந்த ஆச்சி சொன்னா, ஐயரே ஆத்துல போறாரு, ஆச்சிய குடும்பி போகுதுன்னு வருத்தப்பட்டு இருந்தாலாம். அவனை முடிய கொடுக்க வேண்டி இருக்கே அப்படின்னு கவலைப்படுவாளாம். பெரிய குந்தலா இருந்தாலும் சரிதான், வெட்டிட வேண்டியதான். ஆமா, உடனே இழுத்துருவாங்க. சரி, அப்போ அத மாதிரி அடியே கல்யாணி, நான் இப்பவே கமிஷனுடைய அரண்மனைக்கு போக போறேன்டி. சரி, என்ன 8 நாளைக்குள்ள நான் திரும்பி வரலையானா ஏடி அம்மா கல்யாணி, வெள்ள உடுத்திக்கம்மா, வீட்டுக்குள்ள இருந்துக்கம்மா, தாலிய கலத்திக்கம்மா, தலையில் மொட்டை அடிச்சுக்கம்மா, முக்காடு போட்டுக்கம்மா, முக்காடு போட்டுக்கம்மா, தாய மூளையவும் காத்துக்கம்மா. நீ முக்காடு போட்டுக்கோ, மூளையில காத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஐயர் சொன்னார் பாருங்க. ஆச்சு கண்ணீரை தார தாரையா வடிக்கா. ஏன்னா எப்படி பேசாதங்க, நீங்க போயிட்டு என்ன நான் இருக்க முடியுமா? நீர் என்ன 8 நாளைக்குள்ள கண்டிப்பா திரும்பி வரணும் அப்படின்னு ஓலையை கையில எடுத்தார். சாதக ஓலையை கையிலே கொடுத்து, ஆட்சியாகப்பட்டவள் ஐயருக்கு ஆட்சி தேச்சி ஆறுதலை சொல்லி, உங்க ஜோசியம் பொய்யானால் வருகின்ற சந்திரனும் பொய், இரவிலே உதிக்கின்ற சந்திரனும் பொய் தானே, கிராணமும் பொய்யாயிடும். அதாவது நாட்டுல என்னென்ன இருக்கா, சூரியன் உதிப்பது பொய்யானால் நீங்கள் சோசியம் சொல்லுவது பொய்யாகும். சந்திரன் உதிப்பது பொய்யானால் நீங்கள் சாதகம் சொல்லுவது பொய்யாக போகட்டும், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு வெற்றிகரமா ஆட்சி தேய்ச்சி ஐயரை அனுப்பி வச்சார். அரண்மனைக்கு வந்தாரு. தேவகியின் சாதகத்தை தெளிவாக பார்க்க ஐயாயே வந்துரு, என்ன அரசமன்னா ஐயா உங்க தங்கை தேவகிக்கு மாப்பிள்ளை இல்லைன்னு எவன் சொன்னா? அதான கேட்டேன். கமசன் தங்க தேவகிக்கு மாப்பிள்ளை இல்லையா? ஆமா, வாராரு மாப்பிள்ளை 8 நாளைக்குள்ள வரப்போகின்றார். அப்படியா? 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை கண்டிப்பா அரண்மனைக்கு வருவார். என்ன 999 ஏ காசி பாப்பா, வந்தவன் அத்தனை பேர் இல்லைன்னு போயிட்டாங்க. நீ போய் சொல்லி பணம் வாங்க பாக்குறியா? காசு வாங்க நிக்கியா? பிடிச்சு அடங்கடா இவனை கல்லறையில. அதான கேட்டேன். உண்மையை சொன்ன உத்தமரை கல்லறைக்குள்ள பிடித்தடைத்தான். கல்லறைன்னு சொன்னா கல்லறைக்குள்ள விஷச்செண்டுகள் எல்லாம் இருக்கும். பாம்பு, பச்சி, தேளு, நட்டுவக்காளி, பூரா, இப்படியாகப்பட்ட விஷச்செண்டுகள் எல்லாம் கல்லறைக்குள்ள இருக்கும். குமரி மூட்டை கொஞ்சி குலாவும், கிளவி மூட்டை கிண்டி கிளாவும். ஆமா, அதே மாதிரி தேளுகள், பூராங்கள், பெரிய பெரிய நாகங்கள் எல்லாம் தங்கி இருக்க கூடியது கல்லறை. அப்பேர்வட்ட கல்லறைக்குள்ளே காசி பாப்பானை பிடித்தடைத்தா. சரி, உண்மையை சொன்னவரை ஒத்துக்கொள்ளாமல் அமையார் ஒருவன் சொன்னது பொய்யாகி போச்சு. சரி, 999 பேர் சொன்னதும் உண்மையாகி போச்சு. அப்போ வந்து ஒரு வார்த்தையை அதிகமா யார் சொல்லுகிறாங்களோ அதுதான் நம்பப்படும். ஒரே ஒரு ஆளு சொன்னா அந்த உண்மையை யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. இது உலகறிந்த உண்மை. ஒருத்தன் சொல்லுங்க
ஒரு கை தட்டினா ஓசை வராது, சரி பல கை தட்டினா தான் ஓசை வரும். ஆமா கண்டிப்பா. அந்த நடப்பின்படி கம்சராஜமாகப்பட்டவன் 99 பேர் சொன்னதுமே நம்பினான். ஆமா. இந்த ஒரே ஒரு ஆள் உண்மையை சொன்னார், அவரை நம்பவில்லை. நம்பல. கல்லறைக்குள்ளே பிடித்தடைத்தான். சரி. ஆனாலும் என்னை 8 நாளாச்சு. ஆமையா. மாப்பிள்ளை வருகின்றார். ஆஹா. வாராரு வாராரு மாப்பிள்ளை வடக்கிருந்து வாராரு. வாராரு. அவர் எங்கிருந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? சாமி சூரநாடு தன்னாதி. சூரநாடு தன்னதி. அந்த சூரராஜன் சூராவளி அவர்கள் 2 பேர்களுக்கு அவதரித்த திருமகன்தான். அவன் பெயரோ வாசுதேவன். வாசுதேவனானவன் தான் சூரநாட்டு தன்னதிலே சூரராஜனுக்கும் சூராவல்லிக்கும் தவமிருந்து பெற்றெடுத்த திருமகன். அவன் பெயர்தான் வாசுதேவன். அவன் என்னைக்கு தாயின் வயத்திலே சனித்தானோ அவன் சனித்த நாளையிலே அப்பாவை தூக்கி தின்னுட்டான். அதான் எதற்காக தெரியுமா? அவரும் போய் சேர்ந்துட்டாரு. ஆடியில் கருத்தரித்தால் சித்திரையில் சிசு பிறக்கும். சிசு பிறக்கும். மாதத்தவனை எண்ணி பாருங்க. ஆடி ஆவணி புரட்டாசி கார்த்திகை கார்த்திகை மகிழ் தை மாசி பங்குனி சித்திரை 10வது மாதம் சரியா போச்சா? கரெக்டா போச்சு. அதான் ஆடி வந்து அந்த காலத்துல ஆடி தீபாவளி எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? எதற்காக? ஒரு திருமணமாகி புது மாப்பிள்ளையும் புது பெண்களும் தன்னுடைய வீட்டுல தங்க கூடாது. கூடாது. அதனாலதான் ஆடிக்கு அழைச்சிட்டு போவாங்களா? ஆடிக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதான் ஆடியில் கருத்தரிக்குமானால் சித்திரையில் சிசு பிறக்கும். சித்திரையில் சிசு பிறக்குமானால் என்ன ஆகும்? சீமை அழிப்பான், தாய் தந்தை அழிப்பான். அப்படி என்று சாஸ்திரம் அப்படி சொல்லுது. ஆமா. அப்ப இப்பேற்பட்ட வாசுதேவனாகப்பட்டவன் சரி அவன் என்னைக்கு தாயின் வயிற்றிலே அவதரித்தானோ அன்னைக்கு அவங்க அப்பா போய் சேர்ந்தார். பிறந்து 6 மாதம் ஆச்சு. அந்த அம்மாளும் போய் சேர்ந்துட்டா. எடுத்து வளர்த்தா சின்ன பாட்டி. ஐயோ. எடுத்து வளர்த்த சின்ன பாட்டி வாரி எடுத்து வாசுதேவன் என்று பெயரை கொடுத்தார். 5 வயதாகி போச்சு. 5 வயதிலே அவனை பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த அம்மாளும் போய் சேர்ந்துட்டா. பிறகு பார்த்தா வாசுதேவன் இனி இந்த உலகத்திலே நாம இருக்க கூடாது என்று கடற்கரை ஓரமாகவே வந்து கொண்டிருக்கும் போது அந்த கடற்கரையில் இருந்து வா அந்த கடலரசன் கடல் ராணி அவர்கள் 2 பேர்களுக்கு அங்கே 12 வருடமா பிள்ளை ஒன்று இல்லாமல் கடற்கரையிலே நடந்து வரும்போது 12 வருட காலங்களாகவே ஆண்டு வருகிறார்கள் கடல் அரசனும் கடல் ராணியும். அந்த கடல் அரசனுக்கும் கடல் ராணிக்கும் பிள்ளை இல்லாத காரணத்தினால வாசுதேவனை தன் அரண்மனைக்கு கொண்டு வந்து பிள்ளைக்கு பிள்ளையா தாயும் தகப்பனுமா இருந்து அழகா வளர்த்தாங்க. பிள்ளைக்கு 16 வயதாகி போச்சு. 16 21 வயதுன்னு வைங்களேன். 21 வயதுல பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடித்து கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த அம்மா ஒருவா சாப்பாட்டை பொங்குனா வாய் நிறைய எடுத்து வச்சா. அந்த அம்மாளும் அப்படியே போய் சேர்ந்தார். படக்குன்னு உயிர் போச்சு. பார்த்தார் கடலரசன். அடே சண்டாளா, நீ என்னைக்கு தாயின் கருவிலே சனித்தாய அன்னைக்கு உன் தகப்பன் மாண்டு போனார். பிறந்த நாளையிலே உன் தாயார் மாண்டு போனார். எடுத்து வளர்த்த சின்ன பேத்தியாலும் போய் சேர்ந்துட்டா. இன்னைக்கு எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா உன்னை நான் வச்சிருந்தனடா. என் கட்டிய மனைவியும் நீ சாப்பிட்டுட்ட. இனி நீ இருந்தேயானால் என் உயிருக்கு ஆபத்து வந்து சேரும். அதனால இனி என் அரண்மனையில் உனக்கு இடமில்லை என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியிறக்கிய வேளையில் இனி என் வீட்டு பக்கம் உனக்கு இடம் இல்ல, அரண்மனையை விட்டு நீ வெளியிறங்கி போ அப்படின்னு உடனே வாசுதேவனுக்கு மனசே கேட்கல. எங்க போனாலும் நம்மளுடைய நேரமோ என்னமோ தெரியல. நாமளோடு இருப்பவர்கள் அத்தனையும் நாமளை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். இனி நம்ம யாரு கூப்பிட்டாலும் நம்ம கிட்டவே போக கூடாது அப்படி என்று சொல்லி அந்த வாசுதேவனாகப்பட்டவனானவன் நாம இருந்தால் இழப்பவன் இறந்து போனா குச்சமே நாம வாழ்ந்தா இழப்பவன் மாண்டாலும் குச்சமே என்னாக புடி
காணிக்க போனா வாசுதேவன். பார்த்தா ஆகாய வாணி அம்மா. அப்பா வாசுதேவா, உனக்கு மரண யோகம் இல்லையப்பா, மாலையிடக்கூடிய யோகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாயுதேவன் மகிமையினாலே அவரை சுழட்டி காற்றிலே பறந்து கருவூர் மாவட்டத்திலே கம்சனுடைய அரண்மனை வாசலில் கொண்டு வந்து விட்டார். அரண்மனை வாசலுக்கு வந்து விட்ட உடனே மந்திரியாகப்பட்டவன் கம்சராஜனை அழைத்து சொல்ல, கம்சராஜன் அரண்மனையை விட்டு வெளியிறங்கி வந்து ஓடி வந்து அந்த வாசுதேவனை கண்டபோது அடேங்கப்பா, மாப்பிள்ளை சூரிய பிரகாசமா சொல்லிக்காரு. ஆனா யாரோ எவரோ தெரியவில்லை அப்படின்னு ஊரு பேரை விசாரிக்காரு. என்ன கேட்டான் தெரியுமா? ஊரு என்னப்பா பேரை சொல்லப்பா, ஊரு என்னப்பா பேரை சொல்லப்பா, பேரை சொல்லப்பா, நீ ஒத்த வழியா என்னப்பா பேரை சொல்லப்பா. இரு பேர்களுக்கும் நாம் பிறந்தவை என் பெயர் தான் வாசுதேவன். அப்பந்தான் கம்சராஜன் நினைக்கா, ஏ மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க, உங்களை தானே காங்காம நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா யாரு தெரியுமா? சூராராஜன் எங்க அம்மா கூட பிறந்த சொந்த தாய் மாமா. சூராவல்லி எங்க அப்பா கூட பிறந்த சொந்த அத்தை. அப்படின்னா நீங்க எனக்கு மாப்பிள்ளை முறையெல்லாம் வேணும். என் தங்கச்சி தேவகிக்கு மாப்பிள்ளை இல்லாம நான் 8 திசையும்ல தேடி வாரேன். அப்படி என்று வாசுதேவனை வரவழைத்து ஆசனத்தை எடுத்து போட்டு மாப்பிள்ளையை அமர வைத்து அவருக்கு விருந்து உபச்சாரங்களை எல்லாம் முடிக்க மந்திரியை வரவழைத்தார். அப்பா மந்திரி, கல்லறைக்குள்ளே பிடித்து அடைத்த அந்த காசி பாப்பான கூட்டிக்கிட்டு வாங்க. அவர் சொன்னது உண்மையாகி போச்சு. இன்னைக்கு மாப்பிள்ளையை வந்து விட்டார். ஐயா கம்சராஜா, கல்லறைக்குள்ளெல்லாம் பிடிச்சு அடைச்சிருக்கோம். அவர் உயிருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னா பாருங்க. ஏ மந்திரி, அவர் உயிரோட இருந்தா ஐயரை கூட்டிக்கிட்டு வா. அவர் உயிரோட இல்லைன்னு இருந்தா எலும்பு துண்டு இருந்தா கொண்டு வா, அவருக்கு ஈமக்கிரியவாது செய்வோம். நல்ல யோசனை தான். பிறகு சரி அப்படின்னு உடனே பொட்டு மேல முழக்கத்தோட தங்க தாம்பலத்துல மாணிக்க மாலையை வச்சு ஐயரை கூப்பிடணும்னு கொட்டு மேல முழக்கத்தோட மந்திரிமார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கொட்டு சத்தம் கேட்க கேட்க ஐயருக்கு குடல பரட்டுது. மாப்பிள்ள வந்தாரோ வரலையோ? குடல பரட்டினா ஒரு மாத்திரை போட வேண்டியான. குடல பரட்டினா மாத்திரை வாங்கி போடவா?
அப்படி பெரட்டல. வேற என்ன பெரட்டுது? பயத்துல பெரட்டிக்கிட்டு இருக்கு அவருக்கு. பயத்துல பெரட்டுது. உனக்கு பெரட்டிக்கிட்டு இருக்குன்னா ஒரு 2 மாத்திரை வாங்கி போடு. சரி. மாத்திரை வாங்கி போட்டு சரியா வரலன்னு வை. 2 தார் உருண்டை வாங்கி தரேன். தார் உருண்டை வாங்கி? தார் உருண்டை வாங்கி தரேன், முழுங்கிரு. நான் முழுங்கவா? சரி. தார் உருண்டை வெளிய வரணும்னா? வெளிய வரணும்னா ஒன்னு அடுப்புல தூக்கி வச்சோம்னா இளவீரும். ஓஹோ, அப்படி சொல்றியோ? யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா மாண்டுவேனே. மாண்டுவியா? ஆமா. மாண்டனா பாத்துக்கலாம். பாத்துக்கலாமோ? நீ மாண்டனா மொச்ச பயிர் தான். சுண்டல் தான். சரி. புது Dress தான். புது Dress தான். Dress-ஆ? பேத்தியாளுக்கு நான் எழுதி வச்சிட்டு போவேன். எப்படி? அதாவது என் பேத்தியா அச்சங்குன்றத்துல இருந்து வருவா. வந்தான்னு சொன்னா நான் வர மாட்டேன். ஒரு தோசை கொடுக்க கூடாது. ஒரு மொச்ச பயிர் கொடுக்க கூடாது. Dress கிஸ் எடுத்து கொடுத்துறாத. ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போவேன். நீ என்னைக்கு போறியோ அன்னைக்கே நான் ஆட்சியை கரெக்ட் பண்ணிடுவேன். அப்படியா? நீ வர மாட்டே முக்கிய பிரபு. நான் போன் போட்டு அவளை கரெக்ட் பண்ணிடுவேன். அப்படியா? ஆச்சி நான் சொன்னதுக்கெல்லாம் பாரு ஆமா ஆமா அம்பா. அதாவது உன்னுடைய வாயினால நான் மாண்டுருவேன்னு சொல்றேன்னு வையி, எனக்கு ஆயுள் அதிகம். இன்னும் 20 வருஷம் உன் கூட நின்று படிச்சுட்டு பேரும் புகழும் வாங்கி அது வரைக்கும் கூட யாரு வச்சிருக்கா? யாரா? நீ விரட்டினாலும் போக மாட்டோம்ல. விரட்ட மாட்டான்னு. அப்படியா? எப்படி காத்தடிங்க. அதெல்லாம் முடியாது. ஆயுள் வரைக்கும் பேத்தியை விட்டு அங்கிட்டு போக மாட்டேன். சரி. இது உனக்கு கடைசியில தெரிய போகுது. அப்படியா? தை மாசம் பிறகுட்டு அன்னைக்கு தெரியும். அதனால ஒண்ணு இல்ல, ஓ மனசு. அப்படியா? சரி. தாத்தா என்னத்த பேசினாலும் என்னத்த அடிச்சாலும் நான் எப்படியாவது கரெக்டா வந்துருந்தேன். அவர் ஏன் அப்படி சொல்லுதாரு தெரியுமா? போன கொடைக்கு அடிச்சு 500 ரூபாய் என்கிட்ட நிக்கி. அதெல்லாம் கிடையாது. திருப்பி 500 ரூபாய் இல்ல 650 ரூபாய் தரணும். சரி. அந்த 500 1000 ரூபாய் கொடுக்க போறது இல்ல. தந்தாலும் தராட்டாலும் நான் என்னமோ கேட்டனா இல்ல. கேட்டனா கிடையாது. கொடுத்ததை வாங்கிட்டு அம்மாட்டுக்கு அறமலாம் போனேன். அம்மா அடுத்த கோயில்ல எது சோழசேரியில வச்சு தாத்தா உமக்கு கோயிலுக்கு 500 ரூபாய் எடுத்திருந்தேன். நான் இந்த சுரண்டையில படிக்கும் போது உமக்கு சேர்த்து தாரம்னு சொன்னான். அப்ப ஒரு அன்பு இருக்குல்ல, அதனால அதாவது என்னய்யா 500 ரூபாய் என்கிட்ட நிக்க போய் நீ ஆசபாசமா நீ பேசுத. சரி. அந்த 500 ரூபாய் இல்லன்னு வைங்க, இந்த பலவாத நாய் பளிர்னு மேல விழும் பாருங்க. அப்படியா? அப்படின்னு சொல்லி நிப்பாரு. அதெல்லாம் நிக்க மாட்டேன். வந்தது போதும். சரிதானே? சரி. அதனால சிறுபாணிய பாருங்க. கல்லறையின் பக்கத்துல வரும்போது ஐயருக்கு கொட்டு சத்தம் கேட்க ஐயருக்கு குடலை எல்லாம் விரட்டுது. மாப்பிள்ளை வந்தாரோ வரலையோ தெரியவில்லை என்று கல்லறைய திறப்பாரா. கல்லறைய திறக்கும் போது அந்த காசி நல்ல பாப்பானுக்கு கல்லறையை திறந்தார்கள். தங்க தட்டில இருந்த மாணிக்க மாலையை எடுத்து கழுத்திலே போட்டார்கள். மாணிக்க மாலையை அந்த கையில எடுத்து கழுத்திலே போட்ட போது அப்பந்த ஐயர் நினைக்காரு, பெரிய பெரிய சிவ ஆலயத்துல விடியற் காலம் 5 மணிக்கு சிவன்பான பொங்கல் வச்சு ஒரு செங்குடாய கொண்டு வந்து செவ்வரளி மாலை போட்டு வெட்டுவாங்க. நான் மனிதரா பிறந்ததினால ஒரு ஆலயத்துல என்று அவரோ கண்ணீரை வடித்துக் கொண்டு கண்ணீரை வடிக்க காசி நல்ல பாப்பா கமசராஜே முன்னா காசி பாப்பானு வாரபோ ஏ மன்னா கமசமுடி ராஜமன்னா மாப்பிள்ள வந்தாரா வரலையா? ஏ மாப்பிள்ளலாம் நேத்தே வந்துட்டாரியா, நீர் வருத்தப்படாதரோ. அப்படின்னா நான் வீட்டுக்கு போறேன். என் மனைவி கல்யாணிக்கு எனக்கும் அவளுக்கு 60 கல்யாணம். நான் 2 முடிச்சுதான் போட்டிருக்கேன், 3வது முடிச்சு இன்னும் நான் போடல. நான் வீட்டுக்கு திரும்பி போகலையானா வெள்ள உடுத்திக்கிடுவா, அவ வீட்டுக்குள்ள இருந்துக்கிடுவா. முக்காடு போட்டுக்கிடுவா, அவ மூலையிலே அமர்ந்து கொள்ளுவா. அதனால நான் சொல்லுவதை கேளுங்க ஐயா, நான் அரண்மனைக்கு போறேன். ஐயா காசி பாப்பான இந்த 20க்கு 20 கல்யாணத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு. 60க்கு 60 கல்யாணமா கேக்கு ஒரு வாரம் கழிச்சு முடிச்சுக்கலாம். நீர் மெதுவா இருந்து வாசுதேவனுக்கும் என் தங்கை தேவகிக்கும் கல்யாண நாள முகூர்த்த ஓலை குறிச்சிட்டு நீர் வீட்டுக்கு போறோம். அப்படியே கல்யாணம் எல்லாம் முடிச்ச பிறகு நீர் வீட்டுக்கு போனா போதும். சரி. உம்ம மனைவிக்கு நான் ஆள் விடுதேன். சரி. ஐயர் உயிரோட இருக்காருன்னு. சரி. அப்படி இருப்பதனால உங்களுடைய அதாவது வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் திருமணம் கூடி இருப்பதனால்
புதன்கிழமை. ஆமா. மையே வர மாட்டோம். என்ன பேனால மை கிடையாது. அந்த உடனே வைகாசி மாதம் வளர்ப்பதை தினத்திலே சரி புதன்கிழமை அன்று வந்து 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள திருமணம் செய்வதற்கு உத்தமம். உத்தமம். அதுக்கப்புறமாக என்ன 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள அதுக்கு மேல் நீர் சொல்லும். அந்த பேனா முறை தூரப்படும். பேனாவில மை இருந்தா தானே வரும். அடைக்கன்னு வார்த்தையை மறந்து விட்டேன். அப்படியா? அதனால சரி சுகமூர்த்தம் கூடிய நாள் புதன்கிழமை 9 to 10:30 திருமணம் செய்ய உத்தமம். வைகாசி மாதம் வளர்பிற வெள்ளி அன்னைக்கு திருமண நாளை குறித்தார்கள். சரி திருமண நாளை குறித்து ஆமையா அவனி கடை 56 தேசத்துக்கும் அறிக்கை ஓலை அனுப்பி வைத்தார்கள். ஆமையா வரக்கூடிய அரச மன்னர்களுக்கு ஒரு உத்தரவு. எப்படி? என் தங்கையாகப்பட்ட தேவகிக்கும் வாசுதேவனுக்கும் திருமணம் நடக்க போகுது. சரி அந்த திருமணம் அன்னைக்கு என் அரண்மனைக்கு வாரவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? என்னுடைய அரண்மனையில கல்யாண வீட்டுல சாப்பாடு கிடையாது. சரி டீ கிடையாது, காபி கிடையாது, கலர் கிடையாது. வெத்தலை வாக்கு இல்ல, சுண்ணாம்பு கிடையாது. ஓ ராஜமன்னா, இங்க ஆணையில வந்தா ஆணைக்குரிய தீனி. சரி ஒட்டகத்துல வந்தா ஒட்டகத்துக்குரிய தீனி. சரி இங்க குதிரையில வந்தா குதிரைக்குரிய தீனி. ஆமா நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ உங்களுக்கும் என்ன சாப்பாடு வேணுமோ கொண்டு வந்துருங்க. அப்படியா? அப்படின்னு அறிக்கை ஓலை அனுப்புனா. சரி இத்தனையும் கொண்டு வரலைனாலும் பரவாயில்ல. சரி வாரவங்க அத்தனை பேரும் என் தங்கை தேவகிக்கு 1000 பொற்காசு மொய் பணம் கண்டிப்பா நீங்க கொண்டு வந்துடணும். நீங்க செஞ்சா ஓட்டிருக்கிய இல்ல கல்யாணத்துக்கு மொய் செஞ்சு ஓட்டிருக்கல. ரொம்ப அவன் தான் ஒரு கல்யாணத்துக்கு போக மாட்டானே. சரிதானே? நாமலாம் கல்யாண வீட்டுக்கு போவேன். 21 வயசாச்சு அப்படின்னா என்னய்யா பெத்தவா சொல்லுவா, எப்படி அவன் போற போக்கு சரியில்லை, இல்ல அவன் வீட்டுக்குள்ள போறான் வெளியே வாரான், சரி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டுதான், சரிதான். அது வரைக்கும் டவுசர் போட்டவே இன்னைக்கு பேண்ட் போடுதான். ஆமா பேண்ட் பைக்குள்ள ஒரு சீப் வச்சிருக்கான், ஒரு கண்ணாடி வச்சிருக்கான். ஆமா அது போக சட்டை பைக்குள்ள ஒரு செல்போன் ஒண்ணு வச்சிருக்கான். போன் இருக்கும். எந்த நேரமும் காத்துல போனும் கையுமா சுத்திக்கிட்டு வாரான். ஆமா போன் நம்பரை பிதிக்கிட்டே இருப்பான். ஆமா அப்ப பெத்தவா சொல்லுவா, என்ன ஏலேங்க வா முருகா, என்ன இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கடா. சரி நீ அம்மா பேச கேட்க மாட்டுக்க, கேட்க மாட்டோம். ஊருக்குள்ள ஒன்ன ஒரு மாதிரி சொல்லுதாங்க. சரி நீ அவளை இவளன்னு எவளையும் கூட்டிக்கிட்டு வந்துடாத. வந்துடாதப்பா. நீ யார உனக்கு பிடிச்சிருக்கோ நீ சொல்லு, அம்மா நான் கெட்டி வைக்கேன்டா. கெட்டி வைக்கேன். உன்னை நம்பித்தான் நான் ஊருக்குள்ள அவளை மொய் செஞ்சு போட்டிருக்கேன். ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 1001 நான் மொய் செஞ்சு வச்சிருக்கேன்டா. நீ எனக்கு தெரியாம எவளையும் கூட்டிக்கிட்டு வந்துடாத. வந்துடாதப்பா. நீ யார பிடிச்சிருக்க சொல்லு, அம்மா நான் உன்னை கெட்டி வைக்கேன்டா. கெட்டி வைக்கப்பா. உன்னை நம்பி செஞ்சு போட்டிருக்க, என்ன கை விட்டுறாத, அப்புறம் வசூல் பண்ண முடியாது. பாக்கும்போதே தெரியும் நீங்க அப்படின்னு சொல்லுவா. அத மாதிரி என்ன கமசராஜன் வரக்கூடியவங்க அத்தனை பேரும் 1000 பொற்காசு மொய் பணத்தோட வரணும். அப்படி யாரும் சும்மா வந்தீங்கன்னா உங்க தலையை அறுத்து கோட்டை வாசல்ல தொங்க விட்டுருவேன். அப்படி என்ற அறிக்கை ஓலை அனுப்பி 56 தேசத்துக்கும் அனுப்பினா. கல்யாணம் அன்னைக்கு கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. உள்ளூர்ல ஒரு ஆளு கூட வரல. ஏன் வரலையா? அவன் 1000 பொற்காசு கேட்டா யாரும் வருவாங்களா? வரமாட்டாங்க. உள்ளூருக்குள்ள ஒரு ஆளு கூட வரலைன்னு சொன்ன உடனே பந்தி போசன பின்னால பட்டண பிரதேசம் முன்னால இருக்கான். அதனால நம்ம வசூல் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லி ஆணையை அலங்கரித்து அந்த ஆணையிலே மாப்பிள்ளையும் பெண்ணையும் அமர வைத்து பட்டண பிரதேசமா ஊருக்குள்ள வரி எல்லாம் பிரித்து கொண்டு வருகிறான். அப்ப 1000 பொற்காசுகளையும் பிரித்து கொண்டு வரும்போது வரக்கூடிய வழியிலே ஒரு அழகான மாமரம். அந்த மரம்னு சொன்னா 12 வருடத்திற்கு ஒரு முறை ஒரே மரத்துல ஒரே பூ பூத்து ஒரே பிஞ்சியாகி ஒரே காயாகி ஒரே கனியாக கனியக்கூடிய பழம். அதுக்கு பேருதான் அழகான பசியாப்பழம், மாங்கனி. அப்பேற்பட்ட மாங்கனியை கண்ட உடனே தேவகிக்கு ஆசை விடவில்லை. அண்ணா கம்சராஜா, அதோ பாரு, ஒரே மரத்தில் ஒரே பூ பூத்து ஒரே பிஞ்சியாகி ஒரே காயாகி ஒரே கனியாகவே கனிந்திருக்கு. அப்பேற்பட்ட கனி எனக்கு இப்பொழுதே வேண்டும். தங்கைக்கு இல்லாத கனி தாரணையில் யாவருக்கும் இல்லை. அம்பாள் எய்த கனியை அரண்மனைக்கு கொண்டு வந்து தங்கையாகப்பட்ட தேவகிக்கு 8 துண்டாக வெட்டி
8 பங்கையும் தேவகி கையிலே கொடுத்தா. சரி. தேவகி 7 பங்கு சாப்பிட்டா. 8வது பங்கு சாப்பிடணும், இன்னும் 1 பங்கு கையில மிச்சம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே துருவாசக முனின்னு ஒரு முனிவர் தவம் இருந்து வந்தார். துருவாசக முனிவர்னு சொன்னா அந்த கனியை சாப்பிட்டா அவருக்கு அதுல ஒரு முக்தி மோட்சம் கிடைக்கும். கண்டிப்பா. அவர் தவத்தை முடித்து விட்டு கங்கைக்கு சென்று நீராடி வரணும்னு போனாரு. அவர் சென்று வருவதற்குள்ள கமுசராஜன் கனியை அரண்மனைக்கு எடுத்து போக, சரி, உடனே துருவாசக முனி ஞானத்தால் அறிந்து பார்த்தார். கமுசராஜன் 8 பங்கை வெட்டி கொடுத்ததை ஞானத்தால் அறிந்தார். உடனே ஆங்கார கோபங்கள் வந்து, அடே கமுசராஜா, நான் தவம் இருந்த கனியை உன் தங்கைக்கு நீ 8 பங்காகவே வெட்டி கொடுத்து விட்டாய். உன் தங்கை 7 பங்கை சாப்பிட்டு இருக்கிறார். அவள் சாப்பிட்ட 7 பங்கு இருக்கும். 7 பெண் குழந்தை பிறக்கும். 7 பெண் குழந்தை பிறக்குமடா. அவள் 8வது பங்கு மிச்சம் வச்சிருக்கா பாரு. அந்த 8வது பங்கை சாப்பிட்டாலேயானா 8வது ஆண் குழந்தை பிறந்து மாலை சுத்தி மாமந்தலையா இருப்பான் என்று சாபத்தை கொடுக்க, சாபத்தை கொடுத்த உடனே கமசமுடி ராஜனுக்கு ஆங்கார கோபம் வந்து வாளை உருவுவான தேவகியா முன்னால் தலையத்தானே வெட்ட போ. அவர் சாபத்தை கொடுத்த உடனே உரையிலே வைத்திருந்த வாளை உருவி தங்கச்சி வெட்ட புறம்னு நிக்க பார்த்தார் மந்திரி. ஏ அப்பா கமசராஜா, மனக்கோலத்தில் இப்படி பிணக்கோலம் காங்க கூடாது. அதனுடைய கொலைப்பாவம் நம்மள கூப்பிட்டு கொடுக்கும். நம்ம அரண்மனையில எத்தனை கல்லறை இருக்கு, அந்த கல்லறையில 2 பேரையும் பிடிச்சு அரங்க. 2 கல்லறைக்குள்ள தங்கையவும் மாப்பிள்ளையும் நீங்க பிரிச்சு அடைச்சு வைங்க. என்ன நடக்குன்னு நம்ம பாப்போம். ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தான் ஆண் குழந்தை பிறக்கும், பெண்ணும் ஆணும் சேர்ந்தா தானே பெண் குழந்தை பிறக்கும். 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டா அப்படின்னு வந்து சொன்ன உடனே அங்கே ஆட்டு வண்டி சம்மதித்து அரண்மனையில் கொண்டு வந்து கல்லறைக்குள் அடைப்பார். கல்லறைக்குள் அடைத்த போது அந்த கமசமுடி ராஜமன்னனாகப்பட்டவர் தேவகியவும் வாசுதேவனையும் கொண்டு வந்து 2 பேர்களையும் வேறு வேறு கல்லறைக்குள்ளே அடைத்து வைத்தார்கள். 2 பேரையும் வேற வேற கல்லறைக்குள்ள அடைத்து வைக்க தேவகிக்கு மனக்கவலை தாங்க முடியவில்லை. ஆகாய வாணியை என்னை அழுது புலம்புகின்றார். ஏ ஆகாய வாணி அம்மா, ஏ ஆகாய வாணி அம்மா, உன்னை போல பெண்ணல்லவோ, பெண்ணுக்கு மனம் இறங்கி விளைந்து இருக்க வேணும் அம்மா. பூமுடித்த தோசம் உண்டு, பூமான் முகம் பார்க்கலை, மாலையிட்ட தோசம் உண்டு, மன்னன் முகம் பார்க்கலை, கைபிடித்த தோசம் உண்டு, கைபிடித்த தோசம் உண்டு, என் கணவன் முகம் பார்க்கலை, நான் கணவன் முகம் பார்க்கலை. நான் கரவடிக்க அரளவே, பூமுடித்த தோசம் உண்டு, பூமான் முகம் பார்க்கவில்லை, கைபிடித்த தோசம் உண்டு, என் கணவன் முகம் பார்க்கவில்லை அம்மா. என் கணவனை கரம் பிடிக்க நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகாய வாணியை என்னை அழுது புலம்ப, அவள் அழுது புலம்பின வேளையில் பார்த்தா ஆகாய வாணி அம்மா வாசுதேவன் கல்லறைக்கும் தேவகியின் கல்லறைக்கும் ஒரு சுரங்கப்பாதை அமைத்தார்கள். சுரங்கப்பாதை அமைத்த உடனே தேவகியாகப்பட்டவள் வாசுதேவனை கண்ணிலே கண்டா. ஓடோடி வந்து ஆசவாசமா கட்டி அணைத்து அவரை அமர வைத்து, அவருக்கு கல்யாண சாப்பாடு கூட கொடுக்கல பாருங்க, கணவனை அமர வைத்தா. நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன். சாப்பாடு வைக்கணும் எப்படி வைப்பா? சாப்பாடு ஒலை கட்ட முடியுமா? என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அடுப்பு இருக்கா? சாப்பாடு பொங்கி கொடுக்க கிடையாது.
விறகும் இல்ல இல்ல அரிசியும் இல்ல சரி காய்கறியும் இல்ல ஆமா ஆனாலும் கணவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆமா ஒரு தாய்க்கிழவி மத்தனக்கா காவலுக்கு இருக்கா ஆமா வாசல் இல்ல தாய் கிழவி மட்டும் உட்கார்ந்து இருக்கா சரி தாய் கிழவிக்கும் காவல் இருக்கணும்னா ஆமா அந்த தாய் கிழவிய ஏன் காவலுக்கு வச்சிருக்கான் தெரியுமா எதுக்கு இந்த தேவகியாகப்பட்டவ எங்கேயும் போக கூடாது வரக்கூடாது பொம்பளை பாருங்க ஆமா அதனால ரத்தம் இல்லாத தாய் கிழவிய கொண்டு வந்து அவளுக்கு ஒரு கட்டு வெத்தல 100 கிராம் களிப்பாக்கு சரி சுப்பி சுண்ணாம்பு சரி யாழ்ப்பாணம் போயல இத்தனையை வாங்கி கொடுத்து 41 நாள் வரைக்கும் நீ காவல் காக்கணும் 41 நாளையில தேவகி செத்துட்டாங்க செய்தியை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி காவல் வச்சிருக்கான் கிழவி வெளியே உட்கார்ந்துருக்கா இவ கல்லறைக்கு உள்ள உட்கார்ந்துருக்கா நடக்குது தெரியுமா அதுக்கு தான் சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க அப்ப தேவகி கணவனுக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி வைக்க அதே ஆகாய வாணியை மனதிலே எண்ணி முந்தானைய கிளிக்கா தரையில விரிக்கா முந்தானைய கிழிச்சா வாசுதேவனுக்கு முன்னால விரிச்சா அது தலவாழ இலையா மாறிச்சு அந்த அம்மா புழுதி மண்ணை அள்ளி வச்சா அது பொடி அரிசி சாதமாச்சு 21 வகையான கற்களை பிறக்கி வைத்தா அது 21 கூட்டு கறி ஆச்சு கையை தட்டினா அப்பளம் வந்தது கையை அலம்பினா சாம்பார் ரசம் மோர் அப்பளம் வந்தது அத்தனையும் கணவனுக்கு வைத்து அருந்துங்களை அருந்தும் என்று உபசரித்து கொண்டிருக்க 3.25 நாளிகை முடியக்கூடிய நேரம் 2 உருண்டையை சாப்பிட்டாரு 3வது உருண்டை மிச்சம் இருக்கு டைம் முடிஞ்சு போச்சு அப்ப நேரம் முடிந்ததுன்னு உடனே கல்லறை அடைந்து போச்சு வாசுதேவன் அவர் கல்லறைக்கு செல்ல 3வது இருந்த மிச்சம் உள்ள சாதத்தை எடுத்து அருந்தின மகிமையினால அந்த கமசன்னங்கையாகப்பட்ட தேவகியாகப்பட்டவா அவள் அன்று மாதம் குழி மறந்தா சொன்னா 41 நாள் ஆச்சு. தாய் கிழவி பார்த்தா கையிலே 41 கல்லு பிறக்கி வச்சிருந்தோம். ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒவ்வொரு கல்லையும் எடுத்து அடுத்த அறைக்குள்ள போட்டோம். ஆனா இன்னைக்கு ஒரு கல்லு கூட நம்ம கையில இல்ல. அப்ப 41 நாளும் முடிந்து போச்சு அப்படின்னு கல்லறையை திறந்து தாய் கிழவி போய் பார்க்க தேவகி கைக்கு தலையை வைத்து படுத்திருந்தா. என்ன தலைக்கு கையை வச்சு படுத்திருக்கா? என்னன்னு தெரியலையா? பேமாவா செத்துக்கிட்டு போயிட்டாளா அப்படின்னு கையை பிடிச்சு பார்த்தா பாருங்க. கைபிடித்து பார்த்தா கிழவி கர்ப்பம் என்று அறிந்து கொண்டா. ஐயோ ஏடி தேவகி அம்மா, என்ன மோசம் நடந்ததடி என்னிடத்திலே சொல்லண்டு சொல்ல சொன்ன போது கிழவிங்க வா இந்த மாதிரி விவரம். நான் 10 மாதம் முச்சம் வச்சு ஒரு பிள்ளைய நான் வச்சு எடுக்கணும்னு சொன்னா நான் பிள்ளைகளை பெத்து பெருக்கி என் நாட்டுக்கு நான் போகும்போது என் கூட உன்னை பிள்ளை எடுக்க கூட்டிக்கிட்டு போறேன். எனக்கு வேண்டிய சம்பளம் உனக்கு தர எங்க அண்ணன் கிட்ட நீ போய் சொல்லாத. பொண்ணுக்கு பொண்ணு புறம் பேசுவானா? பொண்ணுக்கு பொண்ணு புறம் பேசவே கூடாது.
பொண்ணுக்கு பொண்ணு பரம் பேச மாட்டோம்னு சொல்லுதா, ஆனா சொல்லத்தான் செய்தா சரியா பேசிக்கிட்டு தான் இருக்கா. அதே கதை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தெருவுல உட்கார்ந்து என்ன குளத்து வேலைக்கு போறாங்க பாரு, குளத்து வேலை. ஆமா போவாங்க. குளத்து வேலைக்கு போயிட்டு என்ன ஒரு 3-4 மணிக்கு கிளவி வந்தான்னா சரி ஒரு வெந்நிய போட்டு குளிச்சுட்டு அவளுக்கு மட்டும் ஒரு பிடி சாப்பாடை பொங்கி வச்சுட்டு தெரு முக்குல வந்து 4-5-6 கிளவி உட்கார்ந்துருப்பா. கிளவிக்கு அந்த பேச்சு தான், குமரிக்கு அந்த பேச்சு தான். 5-6 பொம்பளைய உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தான்னு வைகி, நல்லா பேசிக்கிட்டு இருப்பா, நல்லா பேசுவா. 8 ஒரு புறணி அங்கதான் நடக்கும். அவ 5 பேர் உட்கார்ந்து இருக்கான்னு வைகி, அந்த 5 பேர்ல ஒருத்தி எந்திரிச்சு, ஏக்கா என் வீட்டுக்கார் வந்துட்டார் பொருக்கு, அவருக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கலன்னா ஈயமா கதறுவாரு, நான் போய் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வரேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு ஒரு பொம்பளை எந்திரிச்சு போனான்னா மீதி இருக்கா பாரு 4 பேரு, இவ 4 பேரும் சேர்ந்து அவ போனவளை பத்தி இவ பேசிக்கிட்டு இருப்பா. என்ன பேசுவா? வந்துட்டா பாரு இவன் புருஷனுக்கு உழைச்சு கொண்டு வந்து போடுதான் இவன் கொண்டு வைக்க, அவன் உழைப்புக்கு இவ கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். நேத்து 7ன்னு கேட்டா இன்னைக்கு என் புருஷம்னு சொல்லுதா, இவ சண்டைக்குள்ள நம்ம போக கூடாதுக்கா அப்படின்னு போனவளை பத்தி இவ 4 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. ஆமா கொஞ்ச நேரம் ஆகும், வேற அதுல ஒருத்தி எந்திரிப்பா, ஏட்டி என் பிள்ளை வந்துட்டான், அவனுக்கு ஒரு டம்ளர் காபி போட்டு கொடுத்துட்டு வரேன், நீங்க பேசிக்கிட்டு நான் இப்ப வந்துருவேன் அப்படின்னு அந்த அம்மா எந்திரிச்சு போவா. சரி மீதி இருக்கா பாரு 3 பேரு, போனவா 2 பேரையும் சேர்த்து பேசுவா. அவ முகரைய பாத்துட்டா அவன் வந்துட்டா வருவா பேசணும்னு, எவா கூப்பிட்டா அப்படின்னு அவ 2 பேரையும் பத்தி இவ 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் ஆகும், அதுல இன்னொருத்தி போவா, போனவா 3 பேரையும் பத்தி இவ 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. இவ 2 பேர்ல இன்னொருத்தி எந்திரிச்சு போயிருவா, இவ ஒத்தையில உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. 4 பேரும் ஆட்டிக்கிட்டு வந்துட்டா பாரு என் வீட்டுக்கு, அவன் 4 பேரும் வந்துட்டான்னா ஒரு வீட்டை 2 ஆக்கிருவா அப்படின்னு அவ ஒத்தையில உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருப்பா. பிறகு அப்ப இத மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா பொண்ணுக்கு பொண்ணு பெரும் பேச மாட்டோம்னு சொல்லுவா, ஆனா பேசிக்கிட்டு தான் இருப்பா. கண்டா காமாட்சிம்பா, காங்கலைன்னா மீனாட்சின்றுவா. அதே கதை தான் நடக்கு. ஆமா இப்ப அப்படி எல்லாம் நடக்கு. அத மாதிரி கிளவி பேச மாட்டோம்னு சொன்னா கல்லறை அடைச்சா நேரா கமசம் கோட்டை அரண்மனைக்கு வந்தா. கமசராசன் அரண்மனைக்கு மேலே நின்று கொண்டிருந்தா தாய் கிழவியாகப்பட்டவா கீழே நின்று கொண்டு அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? ஏடா ஏடா கமசரா, ஏடா ஏடா கமசரா, நீ என்னுடைய வார்த்தை கேள், எப்பா வடக்க வடனா அந்த வடநாடு தன்னாதி, எப்பா மயிலு என்ற ஒரு சாதி, அது பருவ காலம் வந்துதானா ஆண்மையிலும் மேல் வரக்கும், அது பெண்மையிலும் கீழே நிற்கும், இந்த பெண்மையிலை கண்டபோது ஆண்மையில் மோகம்மா அது பூமியில ஒழுகிடுந்தா, அது பெண்மையிலும் கொத்தி தின்னு, அது கொத்தி தின்ன 30 அது குணமுடனே முட்டை பண்ணி என்ற ஒரு சாதி, அதற்கு பருவ காலம் வந்துதான் அது சாக்கடையில் பிறலுமா, அது பிறந்த 10 மாதத்தில் பண்ணி பல ஊட்டி போடுமா, கோழி என்ற ஒரு சாதி பருவகாலம் வந்துதான் அது குப்பையே கிளறுமா, கோழி என்ற ஒரு சாதி பருவ காலம் வந்தா குப்பையிலே சுரனாகும். இடுக்கிய 20ஆம் பக்கம் எனமா முட்டையிடும்டா. அப்படி நாட்டு வளப்பம் இருந்ததை போல உன் தங்கையாகப்பட்ட தேவகியாகப்பட்டவா, தேவகியாகப்பட்டவா இன்னைக்கு 41 நாளாச்சு, 40 நாள் கர்ப்பமாகி இருக்கிறாள் என்று அந்த தாய் கிழமை சொன்ன போது கமசராஜன் இதோ இப்பவே நான் தங்கையை வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அரண்மனை விட்டு கீழ் இறங்கி ஓடி வந்தான். அடே கமசராஜா, நீ இப்பொழுதே சென்று அவளை தலையறுக்க வேண்டாம், பிள்ளை பிறக்கட்டும்டா. பிள்ளை பிறந்து பெண் பிள்ளை தானே பிறக்க போகுது,
எந்த பிள்ளையா இருந்தாலும் அப்படியே ஐயி உணராம கொப்பல் கொடி எடுக்காம குளிப்பாட்டாம உங்ககிட்ட வந்து கொடுக்க அந்த பிள்ளைய கொன்றாலும் வளர்த்தாலும் அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு உடனே சரி அப்படியே ஆட்டுமண்டு கம்சராஜன் சம்மதித்தார். தேவகியாகப்பட்டவள் எப்படி இருக்கிறா தெரியுமா? ஒன்று நல்ல மாதமாச்சு, ஒன்று நல்ல மாதமாச்சு, கம்சன் தங்க தேவகியா மூன்றாவது மாதமாச்சு, முகங்கள் எல்லாம் வெளுத்திடுமா, ஐந்தாறு மாதமாச்சு, அங்கம் எல்லாம் தங்க நீரோ, எட்டு நல்ல மாதமாச்சு, திட்டு முட்டா வருகுதன்பா, பத்தாவது மாதமாச்சு, ஏழாம் மாதமா, பத்தாவது மாதத்தில 10 மாதம் முச்சும் பெற்று பரிபூரண கர்ப்பமான. இப்படியாகவே தேவகிக்கு 10 மாதங்களாகி 10 மாதங்கள் முச்சும் பெற்று பரிபூரண கர்ப்பமாகவே இருக்கும் போது அது 10வது மாதத்திலே அந்த தேவகியாகப்பட்டவா திடீரென்று ஒரு நாள் தினத்திலே அவள் அடிதொடியா வயருளைந்து 10வது மாதத்திலே அவள் இடுப்பறிந்தா குறிக்கறிந்தா அடிதடியாக வயருளைந்து 10வது மாதத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். பெண் குழந்தை வந்து பிறந்த போது கொப்பல் கொடி அறுக்கல, ஐ உணரல, குளிப்பாட்டல, நீராட்டல, கிளவி அப்படியே கொண்டு வந்தார். அப்படியே கொண்டு வந்து கம்சராஜன் இடத்திலே ஒப்படைக்க தேவகிக்கு குழந்தை பெற்ற மயக்கம். இவ குழந்தைய கொண்டு வந்து கம்சன் கையில கொடுத்தா. பார்த்தா கம்சராஜன் என்னையவா கொல்ல போறீங்க? அசரீர் வாக்கு அன்னைக்கு அரண்மனையில கேட்டது, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி என்று சொல்லி மாளிகை வாசலுக்கு ஓடோடி வந்தார். அந்த குழந்தையின் 2 கால்களை பிடித்து கிரு 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 கிருன்னு சுத்தினா. ஓங்கி நடை கல்லிலே ஒரு அடி. பேயடிக்க பிள்ளை பொறுக்குமா? படக்குன்னு பிள்ளை உயிர் போச்சு, விடல தேங்காவா செதறி போச்சு. அப்ப பெண் பிள்ளையின் பாவம் சும்மா விடுமா? ஒருபோதும் சும்மா விடாது. இப்படியாகவே தேவகிக்கு 7 பங்குக்கும் 7 பெண் குழந்தை பிறந்தது.